என்னோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாவும், ட்ரையாவும் இருந்தது. அதனால சலூன்ல ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணாங்க? எனக்கு எவ்ளோ டைம் எடுத்தது? அண்ட் ரிசல்ட் எப்படி வந்தது? அண்ட் நான் ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன்? பிகாஸ் மார்க்கெட்ல நெறைய இருக்கு. ஸோ அண்ட் இந்த வீடியோ 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ என்னோட ரிவ்யூவாவும் ஷேர் பண்ண போறேன். ஹாய்! நான் ரம்யா. பியூட்டி, ஷாப்பிங், லைஃப் ஸ்டைல் கன்டென்ட் பிடிக்கும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னோட ஹேருக்கு டெய்லி ரொம்ப ஃப்ரிஸ் அதிகமா இருந்தது. ஹேர் வாஷ் பண்ணாலும் ஸ்மூத்தா இருக்காது. ஸ்டைலிங்க்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் டைமுமே நெறைய எடுத்துட்டு. அதனால நான் நெறைய சலூன்ல போய் விசாரிச்சேன். நெறைய பேர் போடெக்ஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு வந்து கெரட்டின் ஸ்மூத்தனிங்லலாம் எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. பிகாஸ் அது வந்து ஒரு மாரி நேச்சுரல் லுக் இல்லாம ஒரு மாரி குச்சி குச்சியா இருக்கும். ஸோ எனக்கு வந்து நேச்சுரலா இருக்கணும் அப்டின்றதுக்காக தான் இந்த ஃபைனலா இந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சலூன்ல ஹேர் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹேர வாஷ் பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணாங்க. இப்போ ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவாங்க. அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் டேலயே இந்த லுக் நமக்கு கிடைக்காது. ஆ நான் சொன்ன மாரி ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ராப்பர் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். நியர்லி 2 1/2 ஹார்ஸ் கிட்ட எடுக்கும். மினிமம் ஒரு 4 டூ 4 1/2 ஹார்ஸ் இருந்தா தான் இந்த ப்ராசஸே நீங்க வந்து பண்ண முடியும். அண்ட் 1 டேலயே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஒரு ஹேர் வாஷ் பண்ணா தான் இதோட கம்ப்ளீட் லுக் வந்து முடியும். இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ நீங்க பண்ற மாரி பிளான் பண்ணீங்க. சேம் போடெக்ஸ் நீங்க பண்ணாலும் இந்த மாரி தான் நீங்க பண்ணியாகணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு 4 1/2 ஹார்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்க ஒரு ஹேர் வாஷ்க்கு போற மாரி தான் இருக்கும். ஸோ இப்படிதான். அண்ட் இதோட காஸ்ட் எவ்ளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பண்றதுக்கு என்னோட ஹேர் லென்த்துக்கு வந்து எனக்கு டென்சிட்டி இருக்குன்னாங்க. பட் எனக்கு அவ்வளவா இருக்க மாரி எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 9000 ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கணும். ஆ இதுக்கு ஷாம்பூ அண்ட் ஒரு மாஸ்க், ஹேர் மாஸ்க் அண்ட் சீரம் குடுப்பாங்க. அ அது எல்லாமே சேர்த்து 2000 ஆச்சு. ஸோ நியர்லி எனக்கு ஒரு 10,500லேருந்து 11,000 ஆச்சு. அண்ட் அதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ஆ நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன் உங்களுக்கு ஒரு ஒரு 1 மந்த், 1 1/2 மந்த்ஸ் வேணும் கன்டினியூவஸா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எடுங்க. பிகாஸ் எனக்கு ஒரு 50 டூ 60 வாஷ் வரும்னாங்க. நான் இது என்னோட மேரேஜ் டைம்ல பண்ணதுனால நெறைய ஹேர் வாஷ் பண்ற மாரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரு 1 1/2 மந்த்லயே வந்து எனக்கு ஒரு என்னோட 50% ஆஃப் ஸ்மூத்தனிங் வந்து குறைஞ்ச மாரி எனக்கு ஒரு அது ஃபீல் வருது. என்னோட ஹேர் வந்து நார்மல் டெக்ஸ்சர்ல வர மாரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. பிகாஸ் நான் நெறைய ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பட் ஆனா அந்த 50 டூ 60 வாஷஸ் பண்ணனான்றது எனக்கு டவுட் தான். ஸோ அந்த 11,000 நான் குடுத்து 2,000 ப்ராடக்ட் அந்த 10,000 குடுத்து பண்ணதுக்கு எனக்கு இது வொர்த் மாரி தெரியல. அண்ட் இது நெறைய பேர் சொல்றாங்க, இது ஒரு ஒன் வே தான். இது வந்துட்டா இது பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னா வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்டிக்கியா ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ என்னோட 1 மந்த்ல என்னோட ரிவ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களோட மேரேஜ் டைம் நீங்க வந்து ஹனிமூன் பிளான் பண்ணுவீங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட், மேரேஜ் ஷூட்லாம் இருந்ததுன்னா, கண்டிப்பா அதுக்கு உங்களோட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் அவங்க சொல்ற மாரி ஒரு 6 மந்த்ஸ்லாம் வருமான்னு எனக்கு ரொம்ப டவுட். எனக்கு 1 1/2 மந்த்லயே வந்து எனக்கு ஒரு 50% ஆஃப் ஸ்மூத்தனிங் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் ஹேர் வாஷ் பண்ணது இதுதான். ஆ ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு ஃபைனல் லுக், ஸ்மூத்தனிங் லுக் வந்து கிடைச்சது. காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் நெறைய இடத்த விசாரிச்சேன். என்னோட ஹேர் லென்த்துக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து டிஃபரெண்ட்டா கொஞ்சம் ஃப்ரிஸ் ஃப்ரீ பண்ணலான்னு சொன்னாங்க. போடெக்ஸ் உங்க ஹேருக்கு செட் ஆகாததுனால நான் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் லுக். ஹேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்மூத்தா தெரியும். அண்ட் ஃப்ரிஸ்ஸுமே கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாரி இது எனக்கு ஒரு 1 1/2 மந்த் தான் வந்து எனக்கு இப்டி ஃபுல்லா இருக்கு. இந்த 1 1/2 மந்த்துக்கு அப்புறம் என்னோட 50% ஆஃப் இந்த ஸ்மூத்தனிங் வந்து கம்மியான மாரி தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஹானஸ்ட் பியூட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.